உங்களுக்கு கழுத்து திருப்ப முடியாத அளவுக்கு வலி அதிகமா இருக்கு. இந்த வலி கழுத்து தோள்பட்ட கை வரைக்கும் பரவலா கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கு. விரல்கள் வரைக்கே வருது. விரல்கள் வந்து சமயத்துல மதமதப்பா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து செர்விக்கல் ஸ்பைன் சொல்லுவோம். கழுத்துல C1ல இருந்து C7 வர்ற இந்த ஸ்பைன் வந்து செர்விக்கல் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கழுத்து தண்டோட எலும்புல உள்நோக்கி ஏற்படுற வளைவு. இது வந்து நார்மலாவே வந்து உள்நோக்கி கழுத்துல இந்த வளைவு இருக்கும். இந்த செர்விக்கல் லார்டோசிஸ் வந்து சில பேருக்கு வந்து அதிகமா ஆகுறதோ இல்ல கழுத்து தண்டோட எலும்பு வந்து அந்த லார்டோசிஸ் வந்து குறைவா ஆகுறதுனால கழுத்து தண்டோட எலும்பு ஸ்ட்ரெயிட் ஆகுறதுனால கூட இருக்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜேசஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல உங்களுக்கு கழுத்து வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், கழுத்துல C5 C6 C6 C7ல ஏற்படுற நரம்பு அழுத்தம்னு சொல்றோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா செர்விக்கல் லார்டோசிஸ் வந்து அதிகமாகிறது, செர்விக்கல் லார்டோசிஸ் வந்து குறையிறது, செர்விக்கல் லார்டோசிஸ் இல்லாம கழுத்து தண்டோட எலும்பே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குது. இந்த செர்விக்கல் லார்டோசிஸ் அப்படின்னா என்ன? கழுத்துல தண்டோட எலும்பு வந்து உள்நோக்கி ஏற்படுற வளைவு. இது வந்து ஒரு C ஷேப்ல வந்து உள்நோக்கி கழுத்து தண்டோட எலும்பு வந்து வளைவா இருக்கும், C1ல இருந்து C7 வரைக்கும். இந்த செர்விக்கல் லார்டோசிஸ், இந்த உள்நோக்கி இருக்கிற C ஷேப் வடிவத்துல உள்ள வளைவு வந்து சில பேருக்கு வந்து அதிகமா ஆகும், சில பேருக்கு வந்து குறையும், சில பேருக்கு அந்த லார்டோசிஸே இல்லாம தண்டோட எலும்பே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எதனால வருதுன்னா, நிறைய பேர் வந்து குனிஞ்சுக்கிட்டே வந்து ஒர்க் பண்றது, அது சிஸ்டத்துல ஒர்க் பண்ணலாம், இல்ல குனிஞ்சுக்கிட்டே ரைட்டிங் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு MRI ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் செர்விக்கல் லார்டோசிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், எக்ஸாஜரேட்டட் செர்விக்கல் லார்டோசிஸ் அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு கழுத்துல இன்ஜுரி ஏற்படுறதுனாலையும் இந்த செர்விக்கல் லார்டோசிஸ் வந்து லாஸ் ஆகலாம். செர்விக்கல் லார்டோசிஸ், இந்த கழுத்து C ஷேப்ல இருக்கிற உள்நோக்கிய வளைவை வந்து எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணலாம்? செர்விக்கல் லார்டோசிஸ் அதிகமா இருக்கு, செர்விக்கல் லார்டோசிஸ் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, கழுத்து தண்டோட எலும்பே வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிருக்கு, இதை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஈஸியான பொசிஷன் வந்து நான் சொல்றேன். செர்விக்கல் லார்டோசிஸ், கழுத்து தண்டோட எலும்பு உள்நோக்கிய வளைவு, இது கரெக்ஷன் ஆகுறதுக்கு சிம்பிளான பொசிஷன் வந்து நான் சொல்றேன். படுக்கும்போது ஒரு பில்லோ எடுத்து முதுகுக்கு கீழ் பகுதியில இருந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பில்லோ வைங்க, மெதுவா படுங்க. இந்த பொசிஷன்ல படுக்கும்போது உங்களுக்கு தலை வந்து மேல இருக்கணும், கழுத்துக்கு கீழ் பகுதியில இருந்து இடுப்புக்கு கீழே வரைக்கும் வந்து தலகாணி வந்து சப்போர்ட்டா இருக்கணும், தலை கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பொசிஷனை வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் மெயின்டைன் பண்ணுங்க. கொஞ்சம் கிராஜுவலா வந்து இந்த 10 நிமிஷங்கிறது ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்க மெயின்டைன் பண்றதுனால செர்விக்கல் லார்டோசிஸ், அந்த கழுத்து உள்நோக்கிய வளைவு வந்து மெயின்டைன் ஆகும். இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, 10 நிமிஷங்கிறது 20 நிமிஷம் வந்து ஒரு 10 நாள் தொடர்ச்சியா செய்யற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா தலையை வந்து அந்த பில்லோக்கு மேல நல்லா இருக்கிற மாதிரி சப்போர்ட்டா வந்துக்கோங்க. கழுத்துக்கு அடியில வந்து ஒரு ரோல் வந்து மீடியம் சைஸா பெட்ஷீட்டோ இல்ல வந்து ஒரு டவலோ சுருட்டி வைங்க. இந்த பொசிஷனை வந்து நீங்க ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஒரு 10 to 15 days நீங்க மெயின்டைன் பண்றப்போ உங்களுக்கு செர்விக்கல் லார்டோசிஸ், அந்த கர்வேச்சர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். செர்விக்கல் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டனிங்கா இருந்தாலும் அந்த லார்டோசிஸ் பொசிஷனுக்கு கரெக்டா வரும். செர்விக்கல் லார்டோசிஸ் எக்ஸாஜரேட்டடா அதிகப்படியான உள்நோக்கிய வளைவு இருந்தாலும் அது வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த பொசிஷன் மெயின்டைன் பண்றதுனால உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ்னால கழுத்துல இருந்து கை வரைக்கும் பரவலா வர வலி அது குறையும், கழுத்துல மட்டும் இருக்கிற வலி குறையும், கழுத்துல இருக்கிற ஸ்டிப்னஸ் நல்லா குறையும், கழுத்துல இருக்கிற மூவ்மெண்ட் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும். இந்த பொசிஷனை வந்து உங்களுக்கு C5 C6லயோ C6 C7லயோ டிஸ்க் பல்ஜோ இல்ல ப்ரொட்ரோஷனோ நரம்பு அழுத்தி இருக்கு, கை வரைக்கும் பரவலா வலி இருக்கு, இந்த பொசிஷனை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க மெயின்டைன் பண்றதுனால உங்களுக்கு முக்கியமா அந்த வலி குறையும், கழுத்துல இருக்க வலியும் குறையும், உங்களுக்கு அந்த ஸ்பைனோட பாஸ்டர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், நெக்கோட மூவ்மெண்ட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், நெக் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கு, எந்த பொசிஷன்லயும் நீங்க திரும்பி படுக்க முடியல, உட்கார்ந்தாலும் தோள்பட்ட வரைக்கும் வலி அதிகமா பரவுது, இந்த சிச்சுவேஷன்ல வந்து உங்களால படுக்கவே முடியல, எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா இதுக்கு நாங்க நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பிசியோதெரபில வச்சிருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாம, இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாம, ஆப்ரேஷன் இல்லாம வலியை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிருவோம். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட MRI ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க, நாங்க பார்த்துட்டு சொல்றோம். எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு
மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், ஆப்ரேஷன் எதுவும் இல்லாமல் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலயமா இதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.